வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கல்யாண வீட்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இதுலேயே 2 தக்காளி நம்ம போட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம். இப்போ இது நல்லா தக்காளி கரைச்சாச்சு. இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ஜீரகம், மிளகு, பூண்டு அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 கொத்து கருவேப்பிலை, 1 கொத்து கொத்தமல்லி தழை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதோட எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கணும். நல்லா கரைச்சி விட்டுருங்க. பேன் அடுப்பில் வச்சு நான் ஹீட் பண்ணியிருக்கேன். மண் சட்டி தாங்க வச்சுருக்கேன். ஹீட் ஆகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் 3 போட்டிருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து போட்டிருக்கேன். பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புளி கரைசல் எல்லாமே அதை அப்படியே ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. பத்தலைனா போட்டுக்கோங்க. இது கொதிக்க விடக்கூடாது. நுரை கட்டணும். நுரை கட்டினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசம் நல்லா நுரை கட்டிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு.